நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வடவள்ளி ஏரியாவில் அமைஞ்ச 4 BHK வீடு தாங்க. சின்மயா ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. 3.5 ஏக்கர்ஸ் வடக்கு பார்த்த லேண்டில் 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. 32க்கு 41ங்கிற பிளாட் ஏரியாவில் தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. 10 அடி பெரிய கேட் ஒன்றும் 3 அடி சின்ன கேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சின்ன சிட் அவுட் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 12ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. போர்வெல் அவைலபிளில் இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. 100% வாஸ்துப்படி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. 100% பிராண்டட் மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வாலும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சிட் அவுட் ஏரியாவில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அண்ட் அளவு டீ குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் டிசைன் ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிஷிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவில் டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரில் SS கிரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் பில்லர் யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற சைஸில் ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கிராண்டான டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே உட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. 5க்கு 5ங்கிற அளவில் பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் செட்டப்லேயும் நல்ல டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி 4 BHK வீடு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் மட்டும் பெண்டிங் வச்சுருக்காங்க. கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க்கெல்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே உள்ளே தான் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 7ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம்குள்ள டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல கிராண்டாக பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஒர்க்குமே பார்த்து பண்ணியிருக்காங்க. பிராண்டட் ஐட்டமாக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரில்லுக்கு SS கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. சின்ன பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பெட்ரூம் மட்டும். மற்ற பெட்ரூம் எல்லாமே பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம்ங்க. மூணாவது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க.
அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர்லாம் நல்லா குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. டைல்ஸ் லேட்டஸ்ட் டிசைன்லேயும் போட்டிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது பெட்ரூம்ங்க. 4வது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கு ஒரு டோரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. லோ ரூஃபும் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம்குள்ள டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பால்கனி போகிற ஏரியாவுக்கும் நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க. சேம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 14க்கு 12ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ரூம்லேருந்து போகிறது சின்ன ஏரியாவாக கொடுத்துட்டு அங்கே பெரிய ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெளியிலிருந்தும் பால்கனி போகிறக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் ஒர்க் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. கிரில் ஒர்க் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி 85% வரைக்கும் தாராளமாக பண்ணலாங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 1,20,00,000 சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவில் இருக்கிற ஸ்டேர் கேஸ்க்கும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நிலவிக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.